I welcome you to learn English. தமிழில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அதை எப்படி சொல்கிறது? ஐ ஆம் வாட்சிங். இது உங்களுக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டிருந்தேன், இது ஐ வாஸ் வாட்சிங். இதே மாதிரி எதிர்காலத்தில் நான் பார்த்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறத எந்த மாதிரி சொல்லலாம்? எதிர்காலம் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே வில் ஷால் ஞாபகத்துக்கு வரும். எந்த இடத்துல வில் வரும், எந்த இடத்துல ஷால் யூஸ் பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு இந்த எக்ஸசைஸ், இந்த தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற எக்ஸசைஸ், இந்த கிராமர் ரூல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்படம் ஆயிரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. ஸோ பேசுகிறப்ப கேஷுவலாக நீங்கள் இந்த கிராமர் ரூலை அப்ளை பண்ணி பேசலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னாலே நிகழ்காலம். ஓகே, நிகழ்காலத்தில் ஒரு வேலை அல்லது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, அதை எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது ப்ரெசன்ட் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இந்த ப்ரெசன்ட் வேர்ப்ஸையும் நீங்கள் சொல்லணும். அந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள், ஆம், இஸ், ஆர், இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸ். ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஹீ இஸ் வாக்கிங், அவர் நடந்து கொண்டு இருக்கிறார், அந்த நடந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். கடந்த காலத்தில் ஒரு செயல், ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு இப்போ சொல்கிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஹீ வாஸ் வாக்கிங், அவர் நடந்து கொண்டிருந்தார். தே வேர் ரன்னிங், அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். ஸோ ஓடிக்கொண்டிருந்தது அப்படிங்கிற அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முதல்ல பார்த்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரெண்டு சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஐ ஆம் ஒர்க்கிங், ஐ வாஸ் ஒர்க்கிங். இந்த ஆமோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ், ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி ஹீ இஸ் வாக்கிங், ஹீ வாஸ் வாக்கிங். இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அதே மாதிரி தே ஆர் ரன்னிங், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் வேர். ஓகே, இந்த மாதிரி பி வேர்ப்ஸ் வர்றப்ப வேர்போட ஐஎன்ஜி தான் மேக்ஸிமம் வரும். ஓகே, ஐ ஆம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படி தான் சொல்லணும். ஹீ வாஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ வாஸ் வாக்கிங். ஸோ அந்த பி வேர்ப் வர்றப்ப வேர்போட மேக்ஸிமம் ஐஎன்ஜி சேர்த்து தான் சொல்லணும். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு, அதாவது நிகழ்காலம் பார்த்தாச்சு, கடந்த காலம் பார்த்தாச்சு. இப்போ எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, வில் ஷால் யூஸ் பண்ணணும், அதோடு சேர்த்து பி அப்படிங்கிற வேர்பையும் யூஸ் பண்ணணும். அதில் பாருங்கள், வில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷால் யூஸ் பண்ணணும். எங்கெங்கே வில் வரும், எங்கே ஷால் வரும் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். வில் பி ஒர்க்கிங், ஷால் பி ஒர்க்கிங், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பி வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில். ஐ ஷால் பி ஒர்க்கிங், ஹீ வில் பி வாக்கிங், தே வில் பி ரன்னிங் அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்க நடந்துக்கிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஓடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ட்ரெடிஷ்னல் ரூல், அதாவது ரொம்ப பழைய ரூல், எந்த இடத்துல வில் வரும், எந்த இடத்துல ஷால் வரும்? ஐ அண்டு வி. ஐக்கு அடுத்து மேக்ஸிமம் ஷால் வரும், இல்லைனா விக்கு அடுத்து மேக்ஸிமம் ஷால் வரும். இது ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் பர்சன், யூ, ஹீ, ஷீ, இட், தே, இதுக்கப்புறம் வில் தான் மேக்ஸிமம் வரும். இது வந்து ரொம்ப பழைய ரூல். ஆனால் இப்போ இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, எல்லாத்துக்குமே எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஷால் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அதே மாதிரி ஐ வில் அப்படின்னு சொல்கிறோம். வில் எங்கே யூஸ் பண்ணணும், ஷால் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பழைய ரூல் ஒன்று பார்த்தோம். ஓகே, அது இப்போ வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ணாலே போதும்ல, அதனால் அந்த ட்ரெடிஷ்னல் ரூலை இக்னோர் பண்ணிடுறோம். இன்னொரு ரூல் இருக்குது, வில் ஷால் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஷால் எப்போ யூஸ் பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி, அதாவது நடக்கும், நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு ஷால் யூஸ் பண்ணுறது. கன்ஃபார்மாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு ரூல் அப்ளை ஆகுது. இது எல்லாமே இன்ஃபார்மல் ரூல். ஓகே, இது எல்லாமே இன்ஃபார்மலாக அப்ளை ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் போதும், என் மைண்டில் இருக்கிறத நான் இங்கிலீஷில் வெளியே சொல்லணும், அது போதும் அப்படிங்கிறவங்க இந்த ரூலை ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம்.
ஓகே, பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஐ ஷால் பி ஒர்க்கிங், ஹீ வில் பி வாக்கிங். அந்த பி வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸில் கொஸ்டின்ஸும் ஃபார்ம் பண்ணலாம். தே ஆர் டாக்கிங், ஆர் தே டாக்கிங். ஓகே, அந்த வேர்ப் நடுவில் வர்ற வேர்பை வந்து முன்னாடி வச்சிடணும். ஆர் தே டாக்கிங்? வி வேர் டிஸ்கஸிங், நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். வேர் வி டிஸ்கஸிங், நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தோமா? ஐ வில் பி கோயிங், நான் போய் கொண்டிருப்பேன். ஐ வில் பி கோயிங். வில் ஐ பி கோயிங், நான் போய் கொண்டிருப்பேனா? வி ஆர் டான்சிங், நாங்கள் நடனமாடிக்கொண்டிருக்கிறோம். ஆர் வி டான்சிங், நாம் நடனமாடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த சென்டென்சஸை பார்த்து நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற வேர்ப் சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் அந்த சென்டென்சஸ் பேஸில் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் மூணுமே தெரியும். ஓகே, ஈஸியாக அதில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. நான் கொடுத்துருக்கிற இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இந்த 3 கண்டினியூஸ் டென்சஸையும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, வி ஆர் டாக்கிங். அவர் பயணம் செய்து கொண்டிருப்பார். கொண்டிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார்னு அர்த்தம். ஹீ வில் பி ட்ராவலிங். அந்த குழந்தை தூங்கி கொண்டிருந்ததா? தூங்கி கொண்டிருந்ததா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு, அந்த செயல், அந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, வாஸ் த சைல்டு ஸ்லீப்பிங்? வாஸ் த சைல்டு ஸ்லீப்பிங்? அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். தே ஆர் சிங்கிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். First sentence present continuous tense, second sentence future continuous tense, third sentence past continuous tense, last one present continuous tense. Continuous tenses rules இப்போ நல்லா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஓகே, இந்த 4 சென்டென்சஸையும் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் லிசனிங், present continuous tense. நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? இதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் கொஸ்டின், ஆர் யூ ரைட்டிங்? அவர் நாளை இதை பற்றி பேசிக்கொண்டிருப்பாரா? வில் ஹீ பி ஸ்பீக்கிங் அபவுட் திஸ்? இதை நார்மலான சென்டென்ஸை மாற்றி பாருங்களேன். ஹீ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். ஓகே, ஸோ இது கொஸ்டினாக மாத்திரப்ப வில் ஹீ பி ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா? ஆர் தே கம்மிங்? ஸோ நீங்கள் இதே மாதிரி சென்டென்சஸை கண்டினியூஸ் டென்சஸில் நிறைய எழுதி பாருங்கள். இந்த ரூல்ஸ் எப்போவுமே மறக்காது. இந்த வீடியோவில் முக்கியமான கிராமர் ரூல், அதாவது கண்டினியூஸ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.